ஆசீர்வாத தீர்க்க தரிசன ஊழியங்கள் வழங்கும் உங்கள் ஆசீர்வாத நேரம். பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தான செய்தியை நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உங்களோடு கூட இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் பேசுவாராக. எபிரேயர் 10வது அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆகையால் அவர் உலகத்திற்கு பேசிக்கும் போது பலியை காணிக்கையும் நீ விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான் தேவனை சித்தத்தின்படி செய்தோ வருகிறேன், புஸ்தக சுருள் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்துல தோன்றுவதற்கு முன்பே இயேசு கிறிஸ்துவை குறித்ததான பிறப்பை குறித்ததான முழு சத்தியங்களும் எழுதப்பட்டு விட்டது, எல்லாரும் சொல்லப்பட்டு விட்டது. அந்த தீர்க்கதரிசன வார்த்தையின்படி ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே தோன்றினார். அவர் பிறக்கும் பொழுது அவருக்கு ஒரு மாம்ச சரீரத்தை தேவன் கொடுத்தார் என்று இங்கே நாம் வாசித்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன். அவர் தேவனோடு இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாதபடிக்கு அவர் மாம்சத்திலே இந்த உலகத்துல மனுஷனாக தோன்றுவதற்காக இயேசு தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிதா அவரை குறித்து கொண்டிருந்த ஒரு நோக்கம் ஆண்டவர் இயேசு உலகத்துல பிறக்க வேண்டும் என்பதுதான். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசு தம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்திருந்தார். அதனால தான் அவர் பிறக்கும் பொழுது ஒரு சிறு குழந்தையாக மாம்சத்திலே அவர் தோன்றினார். அவர் தோன்றுவதற்கு முன்பே அது நிர்ணயிக்கப்பட்டு இருந்தது. மனுஷனுடைய பாவத்தை போக்குவதற்கு உலகத்தில இரட்சகராக இயேசு பிறக்க வேண்டும் என்பதை ஏற்கனவே தேவன் தீர்க்கதரிசியின் மூலமா சொல்லி இருந்தார். அது தேவனுடைய முழு திட்டம், தேவனுடைய முழு விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசு தன்னையும் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு பிறக்கும் பொழுது ஒரு ஏழ்மை கோலத்துல தான் அவர் தோன்றினார். அவர் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் வீட்டிலே அவர் பிறக்கவில்லை. அவர் ஏழ்மை உள்ள ஒரு குடும்பத்தில தான் அவர் தோன்றினார். அப்படின்னால் தேவன் அதை முன்குறித்து இருந்தார். அவர் மனுஷனுடைய பாவத்தை போக்குவதற்காக இந்த உலகத்துக்கு வருவதற்காக அவருடைய ஏழ்மை குடும்பத்தையே அவர் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அது பிதாவின் சித்தம். அதை நிறைவேற்றுவதற்கு இயேசு தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அவருக்கு பிறப்பதற்காக ஒரு ஊரை கூட ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணியிருந்தார். அதனாலதான் வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பெத்லெஹேம் என்ற சிற்றூரிலே இயேசு பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அது ஒரு பிரபலமான ஊர் அல்ல. ஆனால் அந்த ஊரை தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். இயேசு பிறப்பதற்கு முன்பு கூட அதை குறித்ததான தீர்க்கதரிசன வார்த்தைகள் முன் அறிவிக்கப்பட்டது. பெத்லெஹேமில் இயேசு பிறப்பார் என்று சொல்லி ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் மூலமா சொல்லப்பட்டபடியே அந்த ஊரையே கர்த்தர் அவர் பிறப்பதற்காக தெரிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, இயேசு வளரும் பொழுது கூட நாசரேத் என்னும் ஒரு சிற்றூர்ல தான் அவர் வளர்ந்தார். அந்த நசரேயன் என்று அவர் பெயர் அழைக்கப்படுவார் என்பதற்காக நாசரேத் ஊர்ல இயேசு வளர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இது எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படி அவர் செய்தார். இந்த உலகத்தில் அவர் வாழும்போது கூட அந்த ஊழியத்துல கூட தேவனுடைய சித்தத்தையே அவர் செய்வதுதான் அவருடைய முழு விருப்பமா இருந்தது. எப்படியாவது நான் பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி அதை நிறைவேற்றுவதற்காக அவர் தம்மை முற்றிலுமாய் அர்ப்பணித்து இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அது இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்காக நாமே ஒப்பு கொடுத்து அவருக்காய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய முழு விருப்பம். இயேசு கிறிஸ்து உலகத்துல மனுஷனாய் தோன்றினார். நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்
மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய முழு விருப்பம். ஒருவன் மறுபடியும் பிராவிட்டால் அவன் தேவ ராஜ்யத்தை காண மாட்டான். அவன் ஜலத்தினால் ஆவினால் பிராவிட்டால் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று வேதம் சொல்கிறது. உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனும் திரும்பவும் கிறிஸ்துவின் பிள்ளையாக இந்த உலகத்துல பிறக்க வேண்டும். இல்லாவிட்டால் கிறிஸ்துவினாலே பரிசுத்த ஆவியினால மறுபடியும் அவன் ஜெனிபிக்கப்பட வேண்டும் என்று வேத வசனம் தெளிவா சொல்கிறது. பரலோகத்திற்கு நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் அது நமக்கு மிகவும் தேவை. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே செய்கிற ஒரு கிரியின் மூலமாய் நம்மை கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் ஜெனிப்பிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 1:12 படிக்கிறோம். அவருடைய நாமத்துமே விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர் மாம்சத்தினாலது இரத்தத்தினாலது மாம்ச சித்தத்தினாலது புருஷ சித்தத்தினாலே அது பரவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தேவனுடைய ஆவியானுடைய செயல் மூலமாய் ஒரு மனிதனுக்குள்ளே மறுபடியும் பிறப்பிக்கப்படுவது தேவனுடைய முழு விருப்பம். அதற்காக நம்மை முதலாவது நம்மை அர்ப்பணிக்கணும். இயேசு உலகத்தில் தோன்றுவதற்கு முன்பு இயேசு எங்கே பிறப்பார் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே முன்குறித்ததன் படியே இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு தன்னை அர்ப்பணித்தது போல நாம் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறப்பதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். இயேசுவை நான் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி முழு இதயத்தோடு நாம் அவரை அங்கீகரிக்கும் பொழுது மட்டுமே இந்த செயல் நமக்குள்ளே உண்டாகும். அப்படி மறுபடியும் பிறக்கிற அந்த அனுபவம் நமக்குள்ள உண்டாகும் பொழுது மட்டும்தான் நாம் பரலோகத்தின் பிரஜைகளாக மாற்றப்பட முடியும். இயேசுவே சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொன்னார். எனவே ரட்சிக்கப்பட வேண்டியது ஒவ்வொரு மனிதனும் மேல் விழுந்த ஒரு தேவனுடைய விருப்பம். ஒருவரும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தமல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய முழு விருப்பம். அதற்காக யாரெல்லாம் தங்களை முழுதும் அர்ப்பணிக்கிறார்களோ ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் அந்த தேவ சித்தத்திற்குள் பிரவேசிக்கிறார்கள் என்று விளங்குகிறது. அவ்விதமாய் மனசு இல்லை என்றால் நாம் தேவ சித்தத்துக்கு புறம்பே இருக்கிறோம். தேவ சித்தத்துக்கு முழுவதுமாய் நாம் விட்டு கொடுக்கும் பொழுதுதான் தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். மரியாதவருக்கு பயந்த ஒரு பெண், அவள் பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்ட பெண், அவள் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு தன்னை அர்ப்பணித்திருந்த ஒரு பெண். அவளுக்கு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே தேவதூதன் தோன்றி இயேசுவின் பிறப்பை குறித்து சொல்லும் பொழுது அவள் அந்த பிறப்பை அவள் அங்கீகரித்து இயேசு கிறிஸ்து தனக்குள்ளே அவர் தோன்ற வேண்டும் என்பதற்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தாள் என்று அதிகாரத்திலும் படிக்கிறோம். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே வாழ வேண்டும் என்றால் நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். நாம் விரும்பாவிட்டால் இயேசு உள்ளத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டார். நாம் விரும்பும் பொழுது மட்டும்தான் அவர் நம்முடைய உள்ளத்துக்குள்ள வருவார். நம்முடைய உள்ளத்துக்குள்ள வந்து அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் தெய்வாதி தேவன். அவர் மனுஷனாக பிறந்த பொழுது ஒரு மனுஷத்துல மனுஷ தன்மையில அவர் தோன்றினார். ஆனால் இன்றைக்கு அவர் அப்படி அல்ல. அவர் மனுஷனாக வாழ்ந்து இந்த உலகத்தில் தேவன் என்பதை அவர் நிரூபித்து அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு பரலோகத்திலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் செய்ய வேண்டிய வேலை எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். முடிவாக தம்முடைய ஜீவனை கூட சிலுவையில நமக்காக கொடுக்க வேண்டியது இருந்தது. அதுவும் பிதாவின் சித்தம். அந்த சித்தத்தை இயேசு கிறிஸ்து முழுவதுமாய் நிறைவேற்றி முடித்தார். நாம் இந்த உலகத்துல வாழ்கிறோம். நம்மை குறித்த தேவனுடைய சித்தத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு அறிவதற்கு பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தின் மூலமாய் அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். வேத வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்த தெளிவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பரிசுத்த ஆவியானவர் அதை உங்களுக்கு விளக்கி தருவார். இயேசு கிறிஸ்து தேவ சித்தத்தை முழுவதும் நிறைவேற்றி முடித்தது போல நாம் இந்த உலகத்துல வாழ்கிற காலங்களில் தேவனுடைய சித்தத்தை விருப்பத்தை முழுவதும் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்பதை தேவனுடைய விருப்பம். நாம் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய விருப்பம். தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஞானம் எடுப்பது தேவனுடைய விருப்பம். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வது தேவனுடைய விருப்பம். இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது தேவனுடைய சித்தம். இந்த உலக வாழ்வோடு கூட நம்முடைய வாழ்வும் முடிவடைவதில்லை. நித்தியமான ஒரு வாழ்வையும் தேவன் மனிதனுக்காக எழுதி கொடுத்திருக்கிறார் என்பதை வேத புத்தகத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். அதற்காக நம்மை அர்ப்பணி
அர்ப்பணிக்க வேண்டியது தேவனுடைய விருப்பம். அவருடைய விருப்பத்துக்கு மாறாக நாம் செயல்படும் பொழுது, தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் நாங்கள் அவருடைய ஒப்புக்கொடுக்காமல் வாழும் பொழுது, தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்வில நிறைவேறுவது கடினமான காரியம். எனவே தேவ சித்தத்தை இயேசு செய்து முடித்தது போல நாமும் நிறைவேற்ற வேண்டியவைகளை எல்லாம் நிறைவேற்றும்படி நம்மை முழுதுமாய் அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். அவருடைய சித்தம் என்று சொல்லும் பொழுது வேதத்துல அவர் எங்கெல்லாம் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதை புரிந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். எனவே நாம் வேத புத்தகத்தை நீங்கள் வாசித்து தேவன் என்னை உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார் என்பதை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். மரியாள் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுப்பதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறதுக்கு தன்னை முழுதுமாக விட்டுக் கொடுத்த பொழுது மட்டும்தான் கர்த்தர் அவளுக்குள்ளே தோன்ற ஆரம்பித்தார். இன்னைக்கு நம்மை விட்டுக் கொடுக்காத பட்சத்துல, ஒப்பு கொடுக்காத பட்சத்துல தேவனுடைய முழு திட்டத்தையும் நிறைவேற்ற நம்மால முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை குறித்த தெளிவை ஆவியானவர் நம்மோடு கூட வெளிப்படுத்துவார். அவர் வெளிப்படுத்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். அப்படி புரிந்து கொள்ளும் பொழுது இதுதான் தேவனுடைய சித்தம் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி நம்முடைய மனக்கண்களை கர்த்தர் திறக்கிறார். அவர் சித்தத்தை அறிவை அடையும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்யும் பொழுது நாம் ஆண்டவருக்காக நாம் இன்னும் ஈடுபடணும், இன்னும் ஒப்பு கொடுப்பதற்கு தயாராகிறோம். அப்படி ஒப்பு கொடுத்து செல்லும் பொழுது தேவனுடைய சித்தத்தின் மையத்துல நம்முடைய வாழ்வு அமைந்து விடுகிறது. அவர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதையே நாம் செய்கிறவர்களா மாறுவோம். இயேசு கிறிஸ்து அர்த்தமா தான் செய்தார். அவர் தானாக இந்த உலகத்துக்கு வரவில்லை, பிதா அவரை அனுப்பினார். அவர் ஒரு மாம்ச சரீரத்துல தோன்ற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். எனவே அவர் உலகத்துல பிறக்கும் பொழுது மனுஷனாகவே பிறந்தார். அவர் வாழும் பொழுது கூட ஒரு ஏழ்மை குடும்பத்தின் சூழ்நிலையில தான் அவர் வாழ்ந்தார். அதுவும் பிதாவுடைய சித்தம். அவர் ஊழியம் செய்வது கூட பிதா எதை செய்ய சித்தமா இருக்கிறாரோ, எதை செய்ய விரும்புகிறாரோ அதையே அவர் அறிந்து செய்தார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து மரித்தார், மரணத்தை சந்திக்க வேண்டும் என்பதும் தேவனுடைய விருப்பம். அதையும் அவர் செய்தார். மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். அவர் பரலோகத்துக்கு சென்றார். திரும்பவும் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். திரும்பவும் அவர் வரப்போகிறார். அவர் வந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறார். 1000 வருஷ அரசாலைக்கு பிற்பாடு என்றென்றைக்கும் உள்ள ஒரு வாழ்வை, நித்திய வாழ்வு மனிதனுக்காக நியமித்திருக்கிறார். இது எல்லாவற்றையும் தேவன் செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். நிறைவேற்றி முடித்தவர்கள் இன்னும் அவர் செய்ய வேண்டிய நிறைவேற்ற வேண்டியவர்கள் எல்லாமே பைபிள்ல ரெக்கார்டாகி இருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு தேவன் எப்பொழுதுமே விருப்பமுடையவர்களா இருக்கிறார். இயேசு விருப்பமுடையவர்களா இருக்கிறார். நம்மை குறித்தும் தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை, நோக்கங்களை நாம் சரியா புரிந்து கொள்ளும்படி இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏதோ உலகத்துல ஒரு பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுகிறவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையை குறித்த தேவனுடைய தெளிவான நோக்கம் என்ன, தேவனுடைய தெளிவான திட்டம் என்ன என்பதை நீங்கள் சரியா புரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமா இயேசுவுக்காக உங்களை முழுவதும் அர்ப்பணித்து அவருக்காக வாழ நீங்கள் ஒப்புக் கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். மரியாள் தேவனுடைய திட்டத்தின் ஒரு அம்சத்தை அவள் புரிந்து கொண்ட பொழுது, இயேசு கிறிஸ்து அவளுக்குள் தோன்றுவான் என்பதை புரிந்து கொண்ட பொழுது, தேவதூதனால அந்த செய்தி அவளுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது அவள் முழுவதுமாய் தன்னை அர்ப்பணிக்க அவர் தயங்கவில்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லி இயேசுவின் பிறப்புக்காக தன்னை ஒப்பு கொடுத்தது போல இந்த நாட்களும் இயேசு கிறிஸ்துவின் சித்தம் செய்ய முழுவதுமா நம்மை விட்டுக் கொடுக்கும் பொழுது ஆவியார் நிச்சயமாய் நமக்குள்ளே கிரியை செய்வார். அவர் நம்மளே வந்து தங்குவார், வாசம் பண்ணுவார். அவருக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டியது அவசியம். உலகத்தில் எத்தனையோ வேலைகளை இன்றைக்கு மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வேலைகள் எல்லாம் செய்து உலகத்துல வாழ்ந்து விட்டு இந்த உலகம் வாழ்வு முடிகிறதே இல்லாம இந்த தேவனுடைய விருப்பத்தின்படி அவர்கள் வாழாவிட்டால் நித்திய ஜீவனை, நித்திய வாழ்வை அவர்கள் இழந்து விடுவார்கள். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையின் மூலமா, செய்தி மூலமா உங்களோட திருமணம் பற்றுகிறார். உங்களோட வாழ்க்கையை இயேசுவுக்கு சொந்தமாக வேண்டும். அதுதான் அவருடைய விருப்பம். அவருக்காக உங்களை அர்ப்பணிக்க நீங்க ஆயத்தமா? இயேசுவுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா? அவர் உலகத்துல வந்த நோக்கம் உங்க வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் அல்லவா? உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் அல்லவா? உங்களுக்கு நித்தியமான வாழ்வுக்குள் நீங்கள் பிரவேசிப்பதற்கு ஒரு
ஒரு அனுகூலம் பிரவேசிப்பதற்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்க சோதனைத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்காகத்தானே இந்த உலகத்துக்கு வந்தா. அவர் எதற்காக பாடுபட்டா? நம்ம ரட்சிக்கும்படியா, நம்முடைய பாவங்களை போக்கும்படியாக, நித்திய ஜீவனை கொடுக்கும்படியா, என்றென்றும் உள்ள அழியாத வாழ்வை கொடுக்கும்படியா அல்லவா அவர் இந்த உலகத்துக்கு வந்தா. இத்தனை பாடுகளையும் அவர் சகித்தார். அந்த நோக்கத்தை நீங்கள் சரியா புரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமா உங்களை அவருக்காக அர்ப்பணிக்காமல் இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு அந்த வெளிப்பட்டு இருக்கிறது. அவர் தன்னை தாழ்த்தி நமக்காக ஒப்பு கொடுத்தபடினால நம்மையும் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போமாக. கர்த்தர் அமிதமாக உங்களுக்கு உதவி செய்வார். பரலோகபிதாவே, நன்றி செலுத்துமை துதிக்கிறோம். இந்த உலகத்துக்கு வரும்பொழுது ஆண்டவரே பிதா எதை செய்ய சித்தம் கொண்டாரோ அதை எல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க நிறைவேற்றி முடித்ததை நாங்கள் பார்க்கிறோம். மனுஷனாய் இருந்த நாட்கள்ல ஆண்டவரே இந்த மாம்சத்துல நீங்க தோன்றும்படி பிதா சித்தம் கொண்ட பொழுது அதற்கும் நீங்க ஒப்பு கொடுத்தீர். ஆண்டவரே உலகத்துல வாழும் பொழுது ஊழியம் செய்யும் போது கூட எல்லாம் தேவ சித்தத்தின்படியே செய்தீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த உலகத்துல வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள், இன்னும் இயேசு அறியாத மக்கள் எல்லாருமே சித்தத்தை, நன்மை பரிமாணமான சித்தம் என்னதென்பதை புரிந்து கொண்டு அதன்படி வாழும்படிக்கு நீங்க அனுக்கிரகம் செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். வேதத்துல பைபிள்ல நீங்க எழுதி இருக்கிறது எல்லாமே கிறிஸ்து இயேசுக்கள் ஆமென்று இருக்கிறபடினால அவைகளை ஆண்டவரை இன்னும் அதிகமா பிள்ளை புரிந்து கொள்ளும்படி அவள் அவைகளை திறந்துள்ளபடியா நாங்கள் செபிக்கிறோம். நீர் வந்த நோக்கம் இந்த உலகத்துல ஆண்டு வாழும் போதே ஒவ்வொருடைய வாழ்விலும் நிறைவேறுவதாக என்று நான் செபிக்கிறேன். அதனால அவர்கள் இன்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் மறுமைக்குரிய நன்மைகளை பெற்றுக் கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து நம்முடைய சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். சமாதானத்திற்கு காரணர் அவர்தான். ஆதலால் இந்த நாளிலே அவரோடு உள்ள ஐக்கியத்தை குறித்தும் அவரோடு உள்ள தொடர்பு உறவை குறித்தும் நாம் வசனங்கள் மூலமாக தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர் அதிகாரம் கொடுத்தார் என்று யோவான் 1:12 நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு உள்ள அந்த உறவு, அந்த தொடர்பு நெத்திய உறவாய் இருக்கிறது. அது மாற்ற முடியாத உறவாய் இருக்கும். அந்த ஐக்கியம் என்பது, அவரோடு உள்ள ஐக்கியம் என்பது வேறு. ஐக்கியம் என்பது தானாய் உருவாவது அல்ல. அது இடைவிடாத அவரோடு உள்ள உறவினால, சம்பாஷணையினால, அந்த தொடர்பினால் மட்டுமே அதிகரிக்கும். பாவத்தினால் ஐக்கியம் குறைவுபட்டு போகும். இயேசு கிறிஸ்து அதற்காகத்தான் நம்முடைய சமாதானக்காரனராய் வந்தார். இரு தரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாகிய நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவர் பாவத்தை தகர்த்து போட்டு பாவங்களை மன்னித்து அவர் தம்முடைய மாம்ச சரீரத்தினாலே அதை எல்லாம் ஒழித்து போட்டு இரு திறத்தாராய் நாம் நிற்க கூடாது என்பதற்காக ஒரே திறத்தாராய் அவர் மாற்றி தமக்குள்ளாக அவருக்குள்ளாகத்தான் ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார். பகை சிலுவையினால் கொன்று போட்டார். அதனாலே இரு திறத்தார் அல்ல, ஒரே சரீரமாக தேவனோடு ஒப்புரவாக்கினார் என்று எபேசியர் 2:14 முதல் 16 வரையிலும் நாம் வாசிக்கலாம். இந்த நாளிலும் நம்ம ரிலேஷன்ஷிப்பை குறித்தோ ஃபெல்லோஷிப்பை குறித்தோ நாம் நன்கு புரிந்து கொள்வது அவசியமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவரோடு உள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஃபெல்லோஷிப், அவரோடு உள்ள அந்த இன்டிமசியை அவர் அதிகமாய் அவர் பிரியப்படுகிறார், அதிகமாய் அதை எதிர்பார்க்கிறார். அவருடைய பிள்ளைகளாக்கப்பட்ட ஒவ்வொருவரும், அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகள். அவருடைய ரத்தம் உங்களுடைய பாவங்களை கழுவி இருக்கிறது, சுத்திகரித்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். எல்லா நியாயங்களையும் நீக்கி அவர் சுத்திகரிப்பதற்கு அவர் இன்றைக்கும் உண்மை உள்ளவராய் நீதி உள்ளவராய் இருக்கிறார். பாவம் உங்கள் அக்கிரமங்களே
பாவங்களே தேவனுக்கும் உங்களுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவரோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு ஒவ்வொருவரும் கண்டும் கேட்டும் இருக்கிறத இந்த நாள்ல கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவரோடு உள்ள அந்த ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக அவர் சொல்லுகிறார். பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் அந்த ஐக்கியம் உங்களுக்கு இருக்கிறது. ஆதலால் நீங்கள் தைரியமாய் அவரிடத்துல நீங்க வரலாம். கிருபாசன தண்டையில தைரியமாய் கிட்டி சேர முடியும். ஆதலால் தான் 1 யோவான் 2:1-2 கூறுகிறது, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே உங்களுக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவர்தான், அவரே என்று பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். ஆதலால் நாம் ஒருவரோடொருவர் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஒருவரோடு ஒருவர் அந்த அன்பு ஃபெல்லோஷிப் ஐக்கியம் கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர் ஒளியில நடந்தால்தான் அப்படி ஐக்கியப்பட்டிருப்போம் என்றும் வேதம் சொல்லுகிறது. முதலாவது அவரோடு ஐக்கியப்பட வேண்டும், ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட வேண்டும். எப்படி? ஒவ்வொருவரும் ஒளியிலே நடக்க வேண்டும் என்று வேத வசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. 1 யோவான் 1:7-9 வரை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோம் என்றால் நாம் வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இருக்காது. வேத வசனங்களை ஒருவேளை நீங்க அறிந்து கொண்டிருக்கலாம், ஆனால் ட்ரூத் உங்களுக்குள்ள இருக்காது. பாவம் இல்லை என்று சொல்லக்கூடாது. சகல பாவங்களை அவர் நீக்குவார், சுத்திகரிப்பார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் தான் பாவங்களை நமக்கு மன்னிப்பார், எல்லா அநியாயத்தையும் நீக்குவார், சுத்திகரிப்பார். அவர் உண்மை உள்ளவராய் நீதி உள்ளவராய் இருக்கிறார். இந்த வேளையிலும் கூட நீங்கள் நித்திய உறவை பற்றி இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். ஆண்டவர் ஒவ்வொரு தனிப்பட்ட ஆத்துமாவுக்கும் அவரோடு உள்ள அந்த இன்டிமசிய, நீடித்த அந்த உறவை, அது என்றும் நின்று போகாத உறவு, மாற்ற முடியாத உறவு என்று பார்க்கிறோம். பாவம் ஒன்றுதான் அவரோடு உள்ள உறவை துண்டித்து போடக்கூடியதா இருக்கிறது. ஆதலால் பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் அவரோடு உள்ள ஐக்கியம் பலப்படும். அவரோடு ஐக்கியப்படும் பொழுது அவர் உங்களோடு சம்பாஷிப்பார். உங்கள் வாழ்க்கையில உங்களை குறித்து அவர் வெளிப்படுத்துவார். உங்களுடைய வரும் காரியங்களை அறிவிப்பார். உங்களை பரிசுத்தமாகுதலுக்குள்ளே வழி நடத்துவார். உங்களை சத்தியத்தின் பாதையிலே நடத்துவார், நீரூற்றின் பாதையிலே நடத்துவார். அழுகையின் பள்ளத்தாக்கு இருப்பது இல்லை. உங்களுடைய கண்ணீர் யாவும் துடைக்கப்படும். ஆதலால் இந்த வேளையிலும் கூட எந்த இடத்துல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, உணரும்படியான நேரம், சிந்திக்கும்படியான நேரம். நீங்க ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் எந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிறாரோ அவரோடு உள்ள அந்த உறவு ஐக்கியத்துல நீங்க பலப்பட வேண்டும் என்று ஆண்டவர் பேசுகிறார். எந்த காரியம் அவரை விட்டு உங்களை தூரப்படுத்தி விட்டது, அல்லது அவருடைய பிரசன்னத்தை நீங்க உணர முடியவில்லையே என்று நினைக்கிறீர்கள் அல்லவா? எந்த வேளையிலும் கூட உங்களுக்காக ஜெபிக்கிற வேளையில நீங்க உங்களுடைய மனதை புதிதாக்கி கொள்ள வேண்டிய நேரம் இது. நீங்க அவரோடு உறவு வைக்கிற நேரம், அவரோடு தொடர்பு வைக்கிற நேரம் இதுதான். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான நேரம் என்பதை நீங்க மறந்து விட வேண்டாம். இப்பொழுதும் ஜெபம் பண்ண போகிறோம். யாவரும் நீங்கள் இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி அவருக்கு முன்பதாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நீங்கள் அவருக்கு முன்பாக காணப்படுகிறீர்கள் என்ற அந்த உணர்வுக்குள்ளாய் நீங்க இப்பொழுதே வர வேண்டும். நீங்களும் ஆண்டவரை மாத்திரம் என்று சொல்லி இப்பொழுதே உங்களுடைய மனக்கண் முன்னால
அவர் உங்கள் நடுவிலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறத பாருங்க. இஸ்ரவேலின் தேவன் அவருடைய பிள்ளைகள் மேல அவர் வந்து வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். துதிகள் நடுவிலே வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். பிரைஸ் மேட் ஹிம் a throne என்று பார்க்கிறோம். துதிகளின் நடுவிலே அவர் வந்து வீற்றிருக்கிறார். உங்கள் நடுவிலே வந்திருக்கிறார். அவர் உங்கள் நடுவிலே வந்திருக்கிறவர் வல்லமையின் தேவன், ரட்சிக்கிற தேவன். பாவங்கள் யாவையும் மன்னித்து நீங்க எந்த பாவத்தை நீங்க ஆண்டவர் உணர்த்துகிறாரோ அதை எல்லாம் இப்பொழுதே அறிக்கையிடுங்க. இப்பொழுதே அறிக்கையிட்டு, ஆண்டவரே என்னை இப்பொழுதே ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, நான் உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அவரை இன்வைட் பண்ணுங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று இன்வைட் பண்ணுங்க. நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை அங்கீகரிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை அங்கீகரிக்கிறார். நீங்கள் எப்பேற்பட்ட பாவி என்று சொல்லி நீங்க உணர்ந்தாலும் கூட, பாவிகளா இருக்கையில் தான் கிறிஸ்து உங்கள் மேல நம்ம மேல அன்பு செலுத்தும்படியாக இவ்வுலகத்திலே அவர் வந்தார். ஆதலால் உங்களுக்காக அவர் மறைத்தார். உங்களை சுத்திகரிப்பதற்காக அவர் ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தின் வல்லமை உங்களை சுத்திகரிப்பதற்கு போதுமானது. இப்பொழுதே அவரோடு நீங்க பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. அவரை உங்கள் மனக்கண் முன்னால நீங்க பாருங்க. இப்பொழுதே உங்கள் நடுவில் நிற்கிறார். உங்கள் பக்கத்துல உங்கள் வீட்டிலே வந்திருக்கிறார். இப்பொழுதும் அவர் உங்கள் உள்ளின் திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். நீங்க மனத்தாழ்மையோடு இப்பொழுதும் வந்திருக்கிறதை அவர் காண்கிறார். மனத்தாழ்மை அல்லாமல் வேறு என்ன உங்களிடத்துல கேட்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுதும் ஏற்ற உயர்வை அடையும் படிக்கு, ஏற்ற கால உயர்வை அடையும் படிக்கு நீங்க என்னுடைய பலத்த கரத்துக்குள் வாருங்கள் என்று அழைக்கிறார். உங்களை எனக்குள்ளாக என் உள்ளங்கையில நான் வரைந்து வைத்திருக்கிறேன். உங்களுக்கான ப்ளூ பிரிண்ட் உண்டு. உங்களுக்கான பிளான நான் உடையவராயிருக்கிறேன். நீங்க எதிர்பார்த்திருக்கும் நன்மையை நான் கொடுக்காதிருப்பேனோ, நன்மையை நான் வழங்காதிருப்பேனோ? நான் நிச்சயமாய் நன்மையின் தேவன், நன்மைக்கு காரணராயிருக்கிறேன், நன்மைகளுக்கு பாத்திரராயிருக்கிறேன். நன்மையான ஈவுகளை நான் வர பண்ணுகிற கர்த்தர். பிசாசானவன் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் உங்களிடத்துல அவன் உங்களுடைய சமாதானத்தை கெடுக்கும்படியாய் வருவான், அல்லது எதையும் நஷ்டப்படுத்தும்படியாய் வருவான். ஆனால் நானோ உங்களுக்கு 100% உங்களுடைய ஜீவனை பரிபூரணப்படுத்தும்படியாக உங்களுக்குள்ளே நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க மனமாற துதிங்க, மனமாற ஏற்றுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு பரிபூரண ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று சொல்லி உங்களுடைய ஜீவனை, இப்பொழுது உங்களுடைய ஆவி மனிதனை அவர் ஜீவனுக்கு உட்படுத்துகிறார். உங்களுடைய ஆத்துமாவை ஜீவாத்துமாவாய் மாற்றுகிறார். உங்களுடைய சரீரத்தையும் கூட கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை சாவுக்கு ஏதுவான சரீரத்தை எதெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறதோ, எதெல்லாம் தொய்ந்து போயிருக்கிறதோ, பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ, அந்த இடங்கள் எல்லாம் ஆண்டவர் தம்முடைய அற்புத வல்லமை இப்பொழுதே வியாபிக்க பண்ணுகிறார். இப்பொழுதே தெய்வீக சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால விசுவாசித்து இப்பொழுதே இந்த அற்புத அடையாளத்தை பெற்றுக் கொள்ளுங்க. ஆண்டவரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க விசுவாசித்தால் எல்லாம் கூடும். நீங்க பதறாதபடிக்கு இப்பொழுதே நிதானமாய் விசுவாசிக்கிற ஆவியை பெற்றுக் கொள்ளுங்க. இப்பொழுது அந்த விசுவாசிக்கிற கிருபையை உங்களுக்கு தருகிறார். இப்பொழுதே நீங்க சுகத்தை, வேதனையிலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்றீங்க. இப்பொழுதே உங்கள் வாழ்வில உள்ளும் புறமும் அற்புதம் நடக்கிறது. உங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை ஆண்டவர் இரண்டையே பண்ணுகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி. இந்த வேளையில ஒவ்வொரு வாழ்விலும் நீ அற்புதம் செய்து கொண்டிருக்கிறேன். விடுதலை அனுப்பி கொண்டே இருந்ததற்காக நன்றி. வார்த்தை உமோடு ஆண்டவரே, வார்த்தையின் ஜீவன் ஆண்டவர், அந்த வார்த்தையின் வல்லமை ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவருக்குள்ளும், திசுக்களுக்குள்ளே, கணுக்களுக்குள்ளே, போன் மேரோஸ்குள்ள ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ளும்
ஊடுருவி பாய்ந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய திவ்ய வல்லமைக்காக நன்றி அப்பா. ஜெபத்தை நீ கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள். உங்கள் சாட்சிகளை மறக்காமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு 9362777231 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.